காணாமல் போனோருக்கு துரிதகதியில் நீதியை வழங்க நடவடிக்கை என்பதாக அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்காரவுடைய கருத்தை மேற்கோள் காட்டி அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. 2009 ஆண்டு யுத்தத்தின் இறுதிக் கட்டத்தில் காணாமல் போனவர்களுடைய உத்தியோகபூர்வ எண்ணிக்கை என்ன, அது புதுப்பிக்கப்பட்டுள்ளதா, காணாமல் போனவர்களை பற்றிய ஒருங்கிணைந்த நம்பத்தகுந்த தேசிய தரவுத்தளம் இன்னும் இல்லை என அரசு ஏற்றுக்கொள்கிறதா, அத்தகைய தரவுத்தளத்தை உருவாக்க எவ்வாறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன எனவும், செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான விசாரணைகளின் தற்போதைய நிலை என்ன, உடற்கூறு ஆய்வு, அடையாளம் காணல் மற்றும் பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகள் கால அளவு என்ன, அத்துடன் யுத்தத்தின் இறுதி கால பகுதியில் இராணுவத்திடம் சரணடைந்ததாக கூறப்பட்டு பின்னர் காணாமல் போனவர்களை பற்றிய அரசினுடைய நிலைப்பாடு என்ன, இலங்கையினுடைய பொறுப்புக்கூறல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பான நடவடிக்கை என்ன என்ற கேள்விகள் அவரால் எழுப்பப்பட்டிருந்தது. இதற்கு தொடர்ந்து பதிலளித்த அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார கூறுகின்ற பொழுது 2009 இறுதி கட்ட யுத்த கால பகுதியில் காணாமல் போனவர்கள் குறித்த மதிப்பீடுகளுடைய கணிசமான எண்ணிக்கையின் நபர்கள் இன்னும் கணக்கில் வராமல் உள்ளனர் என்பதை அரசாங்கம் ஒப்புக்கொள்கிறது என்ற விடயத்தினை தெரிவித்திருந்தார். But there's a problem. It was hastily drafted during previous regime, which is in conflict. Some sections are conflicting with the OR Act and the OMP Act, because those two are very powerful acts. So right now, I have sent that act to the இந்த எண்ணிக்கை ஒவ்வொரு காலத்தில் மாறுபடுகின்றன. எவ்வாறாயினும் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் சமீபத்திய மதிப்பீடுகளின்படி அந்த எண்ணிக்கை 2764 ஆகும். எவ்வாறாயினும் காணாமல் போனவர்களுடைய நம்பகமான ஒருங்கிணைந்த தரவுத்தளம் இல்லாதது ஒரு நீண்டகால சவாலாக இருந்து வருகிறது என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. இதனால் இது தொடர்பில் சில வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. குறிப்பாக நீண்டகால தீர்வாக செயற்படும் வகையில் ஒரு விரிவான தரவுத்தள மேம்பாடு அமைப்பொன்றை நிறுவுவதற்கான நடவடிக்கை இடம்பெறுகிறது. காணாமல் போனவர்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி அவசியமாகும். இதற்கான புதிய சட்டம் தேவை என்றால் அதனை கொண்டு வரவும் அரசாங்கம் தயாராக இருக்கிறது. இதற்காக எதிர்வரும் 3 வருடங்களில் தேவையான அவதானத்தை செலுத்தி நடவடிக்கை எடுப்போம் என்ற விடயங்கள் அவரால் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டப்பட்டதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது.